Okay, exercise 1.1 third sum பார்க்கலாம். இதுல நமக்கு f of alpha ஒரு செட் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா f of alpha ஓட இன்வர்ஸ் equal to f of minus alphaன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணனும். இதுல வந்து நமக்கு ரெண்டு மெத்தடா ப்ரூவ் பண்ணலாம். LHS equal to RHS னு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு f of alpha ஓட இன்வர்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபார்முலா போடுவோம் 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. இந்த மாதிரி LHS ப்ரூவ் பண்ணிட்டு RHS f of minus alpha ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். R வந்துட்டு நம்ம இங்க இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா f of alpha inverse equal to f of minus alpha இருக்கு. இது நம்ம என்ன பண்றோம் மல்டிபிள் பை f of alpha வால இது என்ன பண்றோம்னா மல்டிபிள் பண்றோம். ஏன்னா f of ஆல்பாவால மல்டிப்ளை பண்ணும்போது இன்வர்ஸும் இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ f of alpha into f of alpha inverse equal to f of alpha into f of minus of alpha ன்னு வரும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நமக்கு இன்வர்ஸும் f of alphaவும் சேர்ந்து நமக்கு என்ன வந்துடும்னா I மேட்ரிக்ஸ் ஆயிடும். ஒரு இன்வர்ஸும் அதோட வேல்யூஸ் இருக்கும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு I மேட்ரிக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு f of alpha into f of minus alpha ன்னு வரும். ஓகேவா? f of alpha into f of minus alpha. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு I மேட்ரிக்ஸ் வருதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணா போதும். இது 3 into 3 மேட்ரிக்ஸ்னால I3 மேட்ரிக்ஸா வரும் நமக்கு. இல்லைன்னா நம்ம இந்த மெத்தட் போனோம் அப்படின்னா இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. அப்ப நமக்கு f of alpha ஆல்ரெடி அவங்க கொடுத்தது இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of minus alpha வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of minus alpha அப்படின்னா இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் வந்து f of alpha. இப்போ மைனஸ்ன்னும் போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஆல்பா இருக்க இடத்துல மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஆல்பா இருக்கிற எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன ரீப்ளேஸ் ஆயிடும் மைனஸ்ன்றத ரீப்ளேஸ் ஆயிடும். அப்ப நமக்கு cos of minus alpha 0 அப்படியே இருக்கும். sin of minus alpha 0 1 0 minus sin minus alpha 0 cos of minus alpha. இதுல நம்ம trigonometry formulas ஒன்னு படிச்சிருப்போம். cos of minus x or minus theta. cos of minus அப்படின்னா நமக்கு cos plus ஆயிடும். அதே sin minus x அப்படின்னா நமக்கு minus of sin வரும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும் cos of மைனஸ்னா cos ஆல்பான்னு வந்துடும். 0 as it is அப்படியே இருக்கும். இங்க மைனஸ் sin ஆல்பா 0 அப்படியே இருக்கும். 1 0 sin மைனஸ் ஆல்பா மைனஸ் sin ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் ஆஃப் ஆல்பான்னு மாறிடும். 0 cos மைனஸ் ஆல்பா வந்து cos ஆல்பா. இதுதான் வந்து நமக்கு f of மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ. நம்ம என்ன பண்ண போறோம்னா f of ஆல்பாவையும் f of minus of ஆல்பாவையும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இதோட வேல்யூஸ் எழுதிக்கிட்டேன். இதுக்கான மைனஸ் வேல்யூஸும் எழுதியாச்சு. இப்ப நம்ம மல்டிபிள் எப்படி பண்ணுவோம் இந்த ரோவ் எடுத்து இந்த காலமோட மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ cos இந்த ரோ எடுத்து இந்த ரோ cos into cos cos ஸ்கொயர் ஆல்பா 0 into 0 plus 0 sin into sin plus sin ஸ்கொயர் ஆல்பா. நெக்ஸ்ட் இதே ரோ எடுத்து அடுத்த காலம்ஸ் cos into 0 0 நெக்ஸ்ட் 0 into 1 0 sin into 0 plus 0. நெக்ஸ்ட் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். இதே ரோ எடுத்து இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுவோம். sin into cos இங்க ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு. அப்ப நமக்கு cos ஆல்பா sin ஆல்பா மைனஸ் நெக்ஸ்ட் 0 into 0 plus 0 ஆயிடும். நெக்ஸ்ட் sin into cos இங்க பிளஸ் sin ஆல்பா into cos ஆல்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்து இந்த காலம் 0 into cos 0 நெக்ஸ்ட் 1 into 0 0 0 into 0 வந்துரும். நெக்ஸ்ட் அகைன் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 into 0 0 1 into 1 1 0 into 0 0. இந்த ரோ எடுத்து இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 0 செகண்ட் 0 நெக்ஸ்ட் 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த ரோ எடுத்து இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் sin into cos sin ஆல்பா into cos ஆல்பா. நெக்ஸ்ட் 0 into 0 0 நெக்ஸ்ட் cos into sin plus cos ஆல்பா sin ஆல்பா.
மறுபடியும் அகைன் ரோ எடுத்து அடுத்த காலம்ஸ் sin into 0 0 0 into 1 0 cos into 0 0. நெக்ஸ்ட் அகைன் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது sin alpha minus sin alpha minus sin alpha plus sin square alpha வா மாறிடும். நெக்ஸ்ட் 0 into 0 0 cos into cos cos square alpha. ஓகேவா? cos square plus sin square நமக்கு 1 வந்துரும் வேல்யூஸ். நெக்ஸ்ட் இங்க 0 அப்படியே வந்துரும். இந்த cos alpha minus cos alpha sin alpha இது பிளஸ் இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட் இந்த 0 ஆட் பண்ணா 0 0 பிளஸ் 1 நமக்கு 1 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 0. இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் சைன் ஆல்பா காஸ் ஆல்பா இங்க அதே பிளஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 0. இங்க 0 சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1. இப்ப இது வந்து நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஐ மேட்ரிக்ஸ். நம்ம அங்க என்ன ப்ரூஃப் போட்டிருந்தோம்? எஃப் ஆஃப் ஆல்பாவையும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவையும் நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு ஐ மேட்ரிக்ஸ் வரணும். நமக்கு சேம் அதே ஐ மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்ப நமக்கு எஃப் ஆஃப் ஆல்பா ஓட இன்வர்ஸும் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவோட இன்வர்ஸும் சேம் வேல்யூஸ் அப்படின்றத போட்டு ப்ரூவ் பண்ணிடணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.